ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட முன்னாடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். பிள்ளைல மெதுவா ஏறி வாங்க. ஏக்கா ட்ரெயின் காலியா தான் இருக்கு, ஒரு கரையில போய் உட்காரலாம் வாங்க. சரி குழந்தை. சாக் மாமா அந்த பானை கொஞ்சம் பாத்துருங்க, இந்த பிள்ளைகள் காலைகளை வச்சு மீச்சு உடைச்சிடாமே. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு ஜன்னல் ஓரத்துல இருக்க சரிதான், கையெல்லாம் வெளியே நீட்டக்கூடாது. சரிம்மா. இவளுக்கு மட்டும் தான் இவ பிள்ளை மேல அக்கறை இருக்க மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பா. எனக்கு என் பிள்ளை மேல அக்கறை இருக்கு. யாருன்னு பார்த்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இரு, ஜன்னல் வெளியே விழுந்துடாத வெளியே. எம்மா, நான் இந்த கரையில தானம்மா இருக்கேன், நான் எங்கம்மா ஜன்னல் பக்கத்துல இருக்கேன், ஏமா அப்படி சொல்லியா? பத்திரமா இருல. யோ பென்சிலு, இந்த பிள்ளைய நல்லா பாத்துக்க, அது கையக்கே வெளியே நீட்டிடாம, நீனும் வெளியே விழுந்துடாத. சரி குழந்தை. மாணிக்கம், என் மௌனையும் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. சரி சரோஜா, நான் பாத்துக்கிறேன் நம்ம பிள்ளைய. என்னது நம்ம பிள்ளையா? இந்த ஆள் ஏன் புருஷனா அவ புருஷனா? இந்த டோப்பமெண்ட வேற ரொம்ப சட்டமா சொல்லியா என் பிள்ளைய பாத்துக்கன்னு. ரெண்டும் என்னதான் பிளான் பண்ணுதுன்னு தெரியலையா, இவள ரொம்ப கவனிக்கணும் போல்க. யோ பென்சிலு, சீவியே கரைச்சி பிடிவும், நீ பாத்துக்க. வேற எழுதுறதுக்கு ஆகாம போயிருவா, பாத்துக்க. சரி, புருஷனை என்ன மாதிரி பேசிய கரைச்சிருவாங்க. இங்க பா டோப்பமெண்ட, நான் எழுதுவேன் கரைப்பேன் சீவுவேன், உனக்கு என்ன? நீ வாய் முடிக்கிட்டு இரு, உனக்கு இவ்வளவு அக்கறை தேவையில்ல. சரிம்மா, நான் ஊர் வந்தோடனே உனக்கு சொல்லியே கடகடன்னு இறங்கிறேன்னு. சரி அஜய் மாமா. ஏல அஜய், நம்ம கூட தானே இருக்கா, இறங்குனா இறங்க மாட்டாள, இதுக்கு வேற சொல்லுவியோ? ஏக்கா, இருந்தாலும் நம்ம அக்கறையா சொல்லி வைக்கணும், அப்பதான் அந்த பிள்ளை கரெக்டா இருக்கும். சரி சரி, என்ன அக்கறையோ என்ன, கரெக்டா போங்க. சமோசா 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 சமோசை 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 சமோசை. இல்ல அஜய், சமோசைனா என்னல? ஏக்கா, ஒருத்தர் சமோசா கொண்டு வராருக்கா. அப்படியா அஜய்? சமோசாவா? நல்லா இருக்குமே. ஏ அஜய், நம்ம சமோசா வாங்கி திம்போமா? ஏக்கா, பல்லு விளக்கல இல்ல, எப்படி சாப்பிடுவீங்க? அஜய், நைட்ல கால் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப பசி எடுத்துட்டு. ஏக்கா, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்க்கா. ஏ நல்லா இருக்கும் அஜய், சமோசா எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்துக்க. ரோசப்பக்கா, சமோசா சத்தம் கேக்குது பாருங்க. ஆமா குழந்தை, அதான் யோசிக்கேன் பல்லு விளக்கல அப்படின்னு. ஏக்கா, பல்லு விளக்காட்டி என்னக்கா, அது நம்மளுக்கு மட்டும் தானக்கா தெரியும். யாராவது நம்ம பல்லு விளக்கலையும் கண்டாபிடிக்க போறாவ? ஆமா குழந்தைக்கா, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாவ. நம்ம வாங்கி திம்போம். சோத்து முட்டை பல்லு விளக்காம திங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதோ? இந்த நெட்ட குரங்கு தான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு பல் விளக்காம திங்கணும்னு சொல்லுது. சின்ன பிள்ளைகளும் ஆசைப்படுது. டோப்பமெண்ட, நீ திங்காட்டி போ. ட்ரெயின்ல வரும்போது இதெல்லாம் பார்க்க கூடாது, பல்லு விளக்கலையே மூஞ்சிகள் வெளியெல்லாம் பார்க்க கூடாது. பசி மட்டும் வருதா நீ தான் பார்க்கணும். ஐயோ, இந்த சம்சாகார காண்மே. சம்சானே, சமோசை சமோசை சமோசை. இங்க வாங்கண்ணே. சம்சானே, இம்மா எவ்வளவுமா சம்சா வேணும்? என்ன ஆளுக்கு 5 கொடுத்துருங்கண்ணே. சரிம்மா. என்னண்ணே ரொம்ப குளிரா இருக்கோ, தலையை சுத்தி கட்டி வச்சிருக்கீல? இம்மா, இந்த ட்ரெயின்ல போகும்போது ரொம்ப காத்து அடிக்குது பத்தியா, காத்து மோதனை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால கட்டி வச்சிருக்கேன். என்ன பச்சை மிளகாலாம் சம்சாக்குள்ள இருக்கு, அது எவ்வளவுண்ணே? ஏமா, பச்சை மிளகா உனக்கு வேணும்னா 1-2 தருவேன், அதுதான் போட்டு வச்சிருக்கேன். ஐயோ, இந்த சம்சாவுக்குள்ள அந்த பச்சை மிளகா வாசனை வருது, என்ன வாசனையா இருக்கு? எப்படிண்ணே சம்சாவுக்குள்ள பச்சை மிளகாய் போட்டு கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிய, என்ன வாசனையா இருக்கு? ஏமா, சம்சா சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகா காரம் பிடிச்சிருக்க சாப்பிடுவதற்கு, அதுக்காக போட்டு வச்சிருக்கேன். சரிண்ணே, எனக்கு 2 பச்சை மிளகா கொடுத்துருங்க. வேற யாருக்கா வேணும்னா கொடுங்க. எம்மா, எனக்கும் ஒரு பச்சை மிளகாயும் 10 சமோசாவும் வேணுமா? பச்சை மிளகா உரப்பா இருக்கும் சின்ன பொண்ணு, பார்த்து திங்கணும்னே. நான் திம்பேன். என்னை சீக்கிரமா தாங்கனே, எனக்கு ஒரு 5 சமோசாவும் ஒரு பச்சை மிளகாவும். எனக்கும் வேணும். ஐயோ, எல்லாரும் கேட்காவ. நான் வேற பல்லு விளக்கியதை பத்தி பெருசா பேசிட்டேனே. என்ன பண்ண, நம்மளும் தின்னாகணுமே. என்ன மனத்து கிடக்கு. ஏன்னா எனக்கு ஒரு 15 சம்சாவும் 3 பச்சை மிளகாயும் கொடுத்துருங்க. ஏமா, சரிம்மா தாரேம்மா. நல்ல மணத்து கிடக்கு, நம்மளும் தின்றுவோம். பல்லு விளக்காட்டி என்ன? எனக்கும் பச்சை மிளகாயும் சம்சாவும். சாக் மாமா, உங்களுக்கு வாங்கி தட்டா? வாங்க ரோசாப்பு, நீயும் வாங்கிக்க, இந்த பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடு. சரி சாக் மாமா, சம்சா எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிம்மா. என்ன எல்லாருக்கும் கொடுத்துருங்க, இந்தாங்க ரூபா. பூமாரி, சம்சா ரொம்ப ருசியா இருக்குல்ல? ஆமா கனி, ரொம்ப ருசியா இருக்கு. சம்சாக்காரனே போயிட்டாவ, இல்லனா வீட்டுக்கு போய் திங்க இன்னொரு 10 வாங்கி வச்சிருக்கலாம். ஆமா கனி, அவிய போயிட்டாவல, என்ன பண்ண? இனி ட்ரெயின்ல வந்தா வாங்குவோம், இப்ப சாப்பிடுவோம். ஏ பிள்ளைல ஏன் பார்த்துட்டே இருக்கிய, எடுத்து சாப்பிடுங்க. ஏ அஜய், பல்லு விளக்கொல்லோடனே சாப்பிட யோசிச்சுட்டே இருக்கியோ? முதல்ல அப்படிதான் நினைப்பா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வாசனை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு தோந்து பார்த்துருங்க. பல்லு விளக்கலைங்கிறது உங்க எல்லாருக்கும் தான் தெரியும், எனக்கு தெரியும். நம்ம எல்லாரும் தான் பல்லு விளக்காம சாப்பிடுவோம், அதனால எனக்கு ஒரு பயம் இல்லை. ஏ டோப்பமெண்ட, பல்லு விளக்காம திங்க கூடாதுன்னு ஓவரா பீத்தி இருந்தா இப்ப வாங்கி வச்சிருக்கேன். நீ மட்டும் திங்கால, உன்னை பார்த்தா நான் திங்கேன். சரி, பல்லு விளக்காம சம்சா திங்க. உன்னையாவது நாங்க எல்லாரும் இப்ப கெட்டு போயிருக்கோம். அது பாத்துக்க டோப்பமெண்டா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவா பாத்துக்க.
கல்யாண வீட்டுல வரிசையா உட்காந்து சாப்பிடியான்னு வச்சுக்கியா, ஒருத்தனுக்கு குழம்பு தேவைப்படுதுன்னா அவன் என்ன சொல்லுவானு தெரியுமா, பக்கத்து இலைக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க அப்படின்னு சொல்லுவானோ. ஆனா ஆசை யாருக்கு குழம்பு வாங்கணும்னு இவனுக்கு தான் இருக்குது. அதான் ஓம் புத்தியே இருக்குது. அது ஓம் புத்தி, நான் அப்படிலாம் கிடையாது. நான் பல்லு விளக்கலனாலும் பகிரங்கமா இதை தின்னே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் முதல்லயே. உன்ன மாதிரி நாக்க நீட்டி போட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் திங்கல. உனக்கு என்ன, நான் திம்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல அஜய், நான் அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன். பத்துக்க ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. என்ன கேள்விக்கா? இல்ல இந்த ட்ரெயின் வேகமா போகுதுல, ஏதாவது ஒரு பொருள் கீழே வந்துட்டுன்னு வச்சுக்க, எப்படி எடுக்க முடியும் நம்மளாம்? ஏக்கா, அது எல்லா பெட்டிலையும் ஒரு சங்கிலி கிடக்கும் பார்த்துருங்க. அதை இழுத்தாச்சுன்னா ட்ரெயின் நின்றும். உடனே நம்ம இறங்கி எடுத்து வந்துடலாம்க்கா. அப்படியா? அப்ப பரவாயில்லையே. நான் கூட இதை நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு பொருள் கீழே வந்துட்டா எப்படி எடுக்க முடியும், இவ்வளவு வேகமா போகுதேன்னு நினைச்சிட்டே வந்தேன். என்னையவே பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த வாசல்ல போய் நின்று தின்னுட்டு வந்துடணும். ஏன் டோப்பமெண்டா எங்க போற? ட்ரெயினை விட்டு கீழே குதிக்க போறியா? நான் அந்த வாசலுக்கு போறேன். நான் வாசல்ல போய் உட்காந்து தான் சாப்பிடுவேன். கீழே விழுந்தா தூக்கிடலான்னு அஜய் சொன்னதுனால ஓடுறியோ? ஓயாம உனக்குலாம் பதில் சொல்ல முடியாது. அஜய், நீங்க எல்லாரும் சம்சா சாடுங்க. அந்த டோப்பமெண்டா போறதுக்கு கீழே குதிச்சிட போறேன். நான் போய் பிடிக்க போறேன். அதான் எனக்கு அப்பவே தெரியுமே, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டீங்களா. போங்க போங்க. அஜய் பாத்தியா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியவே மாட்டேங்க. அவனை ஓயாம சண்டை மட்டும் போட்டுக்கிறியா? ஏன்னே தெரியல. ஆமாம்மா, இப்ப சண்டை போடாம இருந்தா சரி. ஐயோ, இந்த சம்சா என்ன ருசியா இருக்கு. இந்த ட்ரெயின்ல வராம இருந்தா இதெல்லாம் நான் பார்த்துருக்கவே முடியாது. டோப்பமெண்டா, அங்க எல்லாரும் பாத்துருவா. நீங்க வந்து ஒளிச்சிருந்து திங்கிறியோ? நீ எதுக்குங்க வந்தா? நான் ஒத்தையில தான் திங்க, நீங்க வந்திருக்கீங்களா? நீ எதுக்குங்க ஓடி வந்தா? அதாவது டோப்பா டார்லிங், நீங்க அங்க இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களா, என்னால அங்க இருக்க முடியல. எப்போ உலகமே தெரியுது, இவ்வளவு பெரிய வாயா. என்ன ருசியா இருக்கு. நான் அவ்வளத்தையும் நல்லா தின்றுவேன். ஐயோ, என் சம்சா கீழே வந்துட்டு. ஐயோ போச்சா, அவ்வளவுதான். நீ உங்ககிட்ட சம்சா இல்லையே, என்கிட்ட நிறைய இருக்கு, நான் தரமாட்டேன்னு. நெட்டச்சி எனக்கு ஒன்று தா, கீழே விழுந்துட்டு. தரமாட்டேன், போ டோப்பா மாட்டேன். தரமாட்டேன்னு சொல்லி இப்ப தட்டி கீழே விடிய பாரு. டோப்பா மாட்டேன், உனக்கு தாரே விடு. எதுக்கு எடுத்து வெளியே வீசியா? நான் திங்க இல்ல, அதனால நீயும் திங்க கூடாது. உனக்கு ஒரு கண்ணு போனா எனக்கு 2 கண்ணு போன்னு நினைக்கிறியோ? டோப்பா மாட்டேன், உன்னை தூக்கி வெளியே போடி. என்ன இல்லையா பாரு. தூக்கி போடாட்டா? வேண்டாம், நீ கீழே போட்டுறாத. நான் தெரியாம தூக்கி கீழே போட்டுட்டேன்னு சம்சா வந்தா உனக்கு வாங்கி தந்துறியான்னு கீழே தூக்கி போட்டுறாத. டோப்பா மாட்டேன், நான் எவ்வளவு ஆசையா அந்த சம்சா வாங்கி வச்சிருந்தேன், நீ திங்க விடாம பண்ணிட்டிய. எனக்கு பசி வேற தாங்க முடியல, இப்படி பண்ணிட்டிய. ட்ரெயின் இவ்வளவு வேகம் ஓடிட்டு நீ தூக்கி அங்க எரிஞ்சிரி பாரு. வேண்டாம், நீ விடு, நான் கீழே விழுந்துருவேன். சம்சாகாரனை வேற காணும். நீ நான் என்ன செய்ய? போய் தோலை. நெட்ட குரங்க என்னை தூக்கி எரிஞ்சிட்டு. என் மேல் பட்டு இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்க, நெசமாலே தூக்கி எரிஞ்சிடும் பாத்துக்க. அஜய் இங்க வா. என்னக்கா? அஜய், என் சம்சாவை இவ கீழே தள்ளி விட்டு அந்த டோப்பமெண்ட. நீங்க 2 பேரும் எழுந்து வரும்போதே நினைச்சேன் சண்டை தான் போடுவீங்க. எதுக்கு உங்க சம்சாவை தள்ளி விட்டாவ? இல்ல, அவ சம்சா கை வலிக்கு கீழே போட்டா பத்துக்க, அதுக்காக என் சம்சாவை புடுங்கி வீசிட்டா. அஜய், இந்த ட்ரெயினை நிறுத்ததுக்கு ஏதோ கம்பி இருக்கு, சங்கிலி இருக்குன்னு சொன்னால, அது எங்க இருக்குன்னு சொல்லி நான் இழுத்துறியேன். எதுக்கு? எனக்கு வயிறு பசிக்குது, அந்த சம்சாவை எடுக்கணும். அஜய் காட்டித்தால அந்த சங்கிலி எங்க இருக்குன்னு சொல்லி நான் முடிச்சு இழுத்துறியேன். நான் தான் உயரமா இருக்கேன்ல. அஜய், என் சம்சாவும் கீழே விழுந்துட்டு பாத்துக்க, நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். கொஞ்சம் சொல்லலாம். இந்த ட்ரெயினை நிறுத்தி நீங்க அந்த மண்ணுல விழுந்த சம்சாவை எடுத்து தின்னே ஆகணும். இப்போ என்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை இந்த ட்ரெயின்ல இருக்க யாரையாவது கேட்கறாங்க. ஏதோ கேட்டீங்களேன்னு அவசரத்துக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா சம்சாவை எடுக்கிறதுக்கு இப்போ சங்கிலி இருக்குமா? அது உங்க சம்சாவை எடுக்கிறதுக்காக போட்டு வைக்கல. யாராவது ஆட்கள் விழுந்தாலும் முக்கியமான பொருட்கள் விழுந்தாலும் அதெல்லாம் இழுப்பாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டும்தான் அதை செய்வாங்க. இந்த சில்லறத்தனமான சம்சாவுக்குலாம் போய் இழுக்கணுங்கிறீங்கள. இதுக்கு அழுவ வேற, அழுவை நிறுத்துக்கு முதல்ல. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கணும் வாங்க. ஒரே பைத்தியக்கார கூட்டமா இருக்கப்பா. இந்த இத்து போல சம்சாவுக்காக ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடும் போல ரெண்டும். சே, நானும் பார்த்தேன் கேட்டேன், இது மாதிரி ஆட்கள் பார்த்ததே இல்லை. சம்சா போச்சு. என் சம்சாவும் போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட அடுத்த பார்க்க மறந்துடாதீங்க. ரஜிபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ட்ரெயின்ல வந்ததனால பல் விளக்காம சாப்பிடலாம்னு முடிவு எடுத்துட்டோம். நீங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ட்ரெயின்ல இந்த சங்கிலி போட்டிருக்காங்கல்ல, இது வந்து எமர்ஜென்சி